ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வைக்கம் விருதுக்கு அமெரிக்காவை சேர்ந்த தேன்மொழி சவுந்தரராஜன் தேர்வு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 1ல் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஒடுக்கப்பட்டோரின் நலனுக்காக பாடுபட்டு வருவோருக்கு வழங்கப்படும் தமிழக அரசின் விருது தான் இந்த வைக்கம் விருது. ஸோ அதற்காக அமெரிக்காவை சேர்ந்த தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஸோ இது எதன் அடிப்படையில் இந்த விருதான வழங்கப்படுகிறது அப்படின்னா, பிற மாநிலங்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் நலனுக்காக பாடுபட்டு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆளுமைகளுக்காக தான் இந்த வைக்கம் விருதானது வழங்கப்படுகிறது. ஸோ அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் ஜாதி பாகுபாட்டிற்கு எதிராக அவரது பணிகளுக்காகவும் ஊடகம் மற்றும் தொழில்நுட்ப நீதித்துறையில் அவரது பங்களிப்புக்காகவும் இந்த பெண்மணி வந்து அறியப்படுகிறார். ஸோ 1924 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஈவேரா பெரியார் அவர்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த வைக்கம் அப்படிங்கிற இடத்துல ஒடுக்கப்பட்டோர் மக்களை வந்து அந்த பொது வீதியில வந்து நடமாடுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவர் வந்து அதற்காக அந்த ஓரம் கட்டப்பட்ட மக்களுக்காக போராடி அவங்களுக்கு வந்து நீதியை பெற்று கொடுத்திருப்பார். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் தான் வைக்கம் வீரர் அப்படிங்கிற பேரால் வந்து அறியப்படுகிறார். வனப்பரப்பு அதிகரிப்பு உலக அளவில் 9வது இடத்திற்கு முன்னேறியது இந்தியா. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரிஸ், அதே மாதிரி பேப்பர் 4ல் என்விரான்மெண்ட்டில் வந்து கவர் ஆகும். ஸோ உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த வனப்பரப்பு அதில் வந்து இந்தியா 9வது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்கு. ஸோ அதே மாதிரி வருடம் அந்த வனப்பரப்பை வந்து அதிகரிப்பாங்க. ஸோ அந்த தரவரிசையில் வந்து அந்த வனப்பரப்பை அதிகரிக்கும் தரவரிசையில் 3வது இடத்தை வந்து இந்தியா பெற்றிருக்கு. ஸோ ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷனுடைய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் தான் இந்த வனப்பரப்பை வந்து வனப்பரப்பின் அந்த அறிக்கையை வந்து வெளியிடுவாங்க. அதன்படி உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த வனப்பரப்பு எவ்வளோ அப்படின்னா 414 கோடி ஹெக்டர். ஸோ இதில் 54% ஆஃப் அந்த வனப்பரப்பு வந்து எந்தெந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா ரஷ்யா, பிரேசில், கனடா, அமெரிக்கா அண்டு சைனா. ஸோ 6வது இடத்துல இருக்கக்கூடியது வந்து ஆஸ்திரேலியா, 7வது இடத்துல காங்கோ ரிப்பப்ளிக், 8வது இடத்துல வந்து இந்தோனேஷியா, 9வது இடத்துல வந்து இந்தியா. ஸோ அந்த வருடம் அந்த வனப்பரப்பை அதிகரிக்கக்கூடிய அந்த தரவரிசையில் வந்து சைனா வந்து முதல் இடத்துல இருக்குது. ஸோ அது எவ்வளோ ஹெக்டர் அப்படின்னா 16.9 லட்சம் ஹெக்டர். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ரஷ்யா 9.42 லட்சம் ஹெக்டர். மூன்றாவது பார்த்தீங்கன்னா 1.91 லட்சம் ஹெக்டர். 3வது இடத்துல வந்து இந்தியா வந்து இந்த தரவரிசையில் இருக்குது. ஸோ 1990 2025 காலகட்டத்தில் ஆசிய கண்டத்தில் மட்டுமே வனப்பரப்பின் அதிகரிப்பை வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது அந்த வனப்பரப்பின் அதிகரிப்பு வந்து இந்த ஆசிய கண்டத்தில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 5 கோடிக்கு 7 சொகுசு கார்கள் வாங்க லோக்பால் விருப்பம், எதிர்கட்சிகள் விமர்சனம். ஸோ இதில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் லோக்பாலில் வந்து கவர் ஆகும். ஸோ லோக்பால் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இது எந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ஆக்ட் 2013. அதன் அடிப்படையில் தான் இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ ஊழலுக்கு எதிராக இவங்க யாருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ், மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட்ஸ், குரூப் ஏபிசிடி ஆஃபீஸர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குரூப் ஏபிசிடி ஆஃபீஸர்ஸ், அஃபிஷியல்ஸ் எல்லாருக்கும் எதிராகவும் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, அதே மாதிரி 8 மெம்பர்ஸ் வந்து இதில் இருப்பாங்க. ஸோ அந்த 8 மெம்பர்ஸில் 50% மெம்பர்ஸ் வந்து ஜுடிஷியரி மெம்பர்ஸாக இருப்பாங்க. 50% மெம்பர்ஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ் அண்ட் விமன்ஸ் இதில் வந்து ஸ்பெஷலைஸ்டு பர்சனாக வந்து இருக்கிறவங்க தான் இந்த லோக்பால் அமைப்பில் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த சேர்பர்சனை மெம்பர்ஸையும் செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு செலெக்ஷன் கமிட்டி வந்து செப்பரேட்டாக இருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் தி லோக்சபா, அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இல்லைன்னா அவர் வந்து நாமினேட் பண்ணக்கூடிய ஒரு சர்விங் ஜட்ஜு வந்து அந்த செலெக்ஷன் கமிட்டியில் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் மெம்பர் அப்படின்னா பிரசிடென்ட்,
நாமினேட் பண்ணக்கூடிய ஒரு எமினண்ட் ஜூரிஸ்ட். ஸோ இவங்க இந்த எமினண்ட் ஜூரிஸ்ட் வந்து யாருடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 மெம்பர்ஸ், அதாவது பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் தி லோக்சபா, சிஜிஐ, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சிட்டிங் ஜட்ஜ், இவங்களுடைய அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் ஒரு எமினண்ட் ஜூரிஸ்ட்டை வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு கமிட்டி இருக்கும். அதனுடைய பேர் பார்த்திங்கன்னா சர்ச் கமிட்டி. ஸோ இந்த சர்ச் கமிட்டி தான் இந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்ச் கமிட்டியில் இருக்கக்கூடிய 50% மெம்பர்ஸும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அதே மாதிரி மைனாரிட்டிஸ், விமன், இதில் இருக்கக்கூடியவங்க தான் இதில் 50% சர்ச் கமிட்டியில் வந்து இருப்பாங்க. 10 பசிபிக் தீவு நாடுகளில் சூரிய மின்சக்தி திட்டம் ஐநாவுடன் இணைந்து செயல்படுத்திய இந்தியா. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் வேர்ல்டு கண்ட்ரீஸில் வந்து கவர் ஆகும். ஸோ பெசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய 10 தீவு நாடுகளுக்கு வந்து 12 அரசு கட்டடங்களுக்கு ரூபாய் 1250 கோடி மதிப்பில் சூரிய மின்சக்தி வசதி அமைக்கும் திட்டத்தை வந்து இந்தியா செயல்படுத்தி இருக்கு. ஸோ இது எந்த ஸ்கீம் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 இந்தியா மற்றும் ஐக்கிய நாடுகள் இடையே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கும். ஸோ அதற்காக இந்தியா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து இந்த வளர்ச்சி திட்டங்களுக்காக ஐநாவுக்கு வந்து பங்களிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சூரிய மின்சக்தி வசதி அமைப்பதன் மூலம் அங்கே ஏற்படக்கூடிய 9600 டன் கரியமில வாயு உமிழ்வானது தடுக்கப்படும். ஸோ இப்போது இந்த சூரிய மின்சக்தி நம்ம எடுக்கும்போது அது வந்து ரினியூவபிள் சோர்சஸ் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி எந்த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸை என்ன பண்ணாதுன்னா அது க்ரியேட் பண்ணாது. ஸோ இப்போ நம்ம கோல்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அதிக அளவில் என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் இருக்கும். அந்த எமிஷன்ஸ்னால குளோபல் வார்மிங் வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான அந்த பசுமை திட்டத்திற்காக தான் இந்தியா வந்து இந்த பங்களிப்பு நிதியை வந்து வழங்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஹைதி நாட்டில் வந்து சூரிய மின்சக்தி மூலம் இயங்கும் நீரேற்று அமைப்புகளை வந்து நிறுவியிருக்கு. அதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு வந்து தண்ணீருக்கான அணுகல் வந்து மேம்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபிஜி நாட்டின் அரசு இல்லத்துக்கு வந்து சூரிய மின்சக்தி வழங்கவும் இந்தியா வந்து ஆதரவளிச்சிருக்கு.